ஒரு தடவை மட்டன் கிரேவி இப்படி செஞ்சு பாருங்க. மசாலாலாம் வறுத்து அரைச்சு பண்ணுறது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, ஒரு ஸ்பூன் ஜீரகம், 4 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, 4 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலையை சேர்த்து, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி மட்டனில் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சுருக்கேன், அதையும் தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியில் உப்பு பார்த்துட்டு உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணுன்னா நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி ஆயிரும். இதை ஒருக்க செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.